திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தேநீர் கடை ஒன்றில் வடமாநில இளைஞர்களிடம் மர்ம நபர் ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டியும் தாக்கியும் பணம் மற்றும் செல்போன்களை பறிக்க முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் பிரபு இணைந்திருக்கிறார். பிரபு, என்ன நடந்தது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரக்கோணம் புறவழிச்சாலை வளைவு பகுதியில் உள்ள டீ கடையில் 2 நாட்களுக்கு முன்னர் வடமாநிலத்தைச் சேர்ந்த சில வாலிபர்கள் சிலர் டீ குடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த பகுதிக்கு வந்த முகத்தை மூடிக்கொண்டு சென்ற வாலிபர் ஒருவர் வடமாநில இளைஞரை பார்த்து செல்போன் கேட்டு மிரட்டியுள்ளார். இதற்கு வடமாநில இளைஞர் மறுக்கவே ஆத்திரமடைந்த முகமூடி அணிந்திருந்த வாலிபர் அருகில் வைத்திருந்த காய்கறி நறுக்கும் கத்தியை வைத்து அவர் தலையில் வெட்டி அவரை பயமுறுத்தியுள்ளார். இதில் பயந்து போன வடமாநில இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இது குறித்தான கண்காணிப்பு கேமரா பதிவுகள் தற்பொழுது வெளியாகியுள்ள நிலையில் இதனை வைத்து அந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் அடிப்படையில் தற்போது திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் சோளிங்கர் அருகே அரியூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரது மகன் புருஷோத்தன் என்பவரை போலீசார் தற்பொழுது கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். வடமாநில இளைஞர்களை முகமூடி அணிந்திருந்த வாலிபர் மிரட்டி கத்தியை காட்டி மிரட்டி அவரை வெட்ட முயன்ற சம்பவமும் அது குறித்தான வீடியோவும் தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.